வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மகா கந்தசஷ்டி 2025ஓட 6ஆம் நாள். அனைவருக்கும் கந்தசஷ்டி வாழ்த்துக்கள். விரதம் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, மனதார முருகனை வேணால் கண்டிப்பாக பலன் கிடைக்கும். நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால், பிரஸ்ட் ஃபீடிங் ஒரு பீரியட்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஹெல்த்தை வருத்தி சிக்னஸில் நம்ம பண்ணணும்னு இல்லை. முருகன் அருள் எல்லாருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த விரதத்தை கடைப்பிடிச்சாலும் கடைப்பிடிக்கலனாலும் முருகனை நினச்சி நீங்கள் பாடுற ஒவ்வொரு துதியும் கண்டிப்பாக கடவுள் செவிசாய்ப்பார். உங்கள் வேண்டுதல் நிறைவேற்றுவாங்கன்னு நம்புகிறேன். என்னோட அனுபவ தொடர் 3 இன்றைக்கி நான் பதிவேற்றம் பண்ணுறேன். எனக்கு இந்த டைம் கொஞ்சம் ஒரு டவுன் டைமாக இருக்குது. அதனால் என்னால் அன்றைக்கி 2 நாள் அப்லோட் பண்ண முடியல. இதுதான் என்னுடைய கதை. 2021 தீபாவளி முடிஞ்சு சஷ்டி விரதம் இருக்குன்னு ஆசைப்பட்டேன். என் கணவர் நானும் இருக்கேன் அன்றைக்கி அப்படின்னோடனே பெரியவங்களாம் இருப்பாங்களே, அம்மாக்கள் மாமியா அவங்களாம் இருப்பாங்க. பட் ஆனால் நமக்கு ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதால ஒரு வேளை விரதம் வருங்க. 6ஆம் நாள் அந்த சூரசம்ஹாரம் அன்றைக்கி மட்டும் இருங்க, கந்தசஷ்டி அன்றைக்கி மட்டும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நாங்களும் அந்த மாதிரி இருந்தோம். பார்த்திங்கன்னா பால் பழம் சாப்பிட்டோம், ஒரு வேளை விரதம் இருந்தோம், ஈவினிங் மட்டும் சாப்பிட்ற மாதிரி. அதுவே எனக்கு ரொம்ப எனர்ஜி லோவாக டவுனாக எனக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கும். ஆனாலும் முருகர் துதி பாடி மனசை சாந்தமாக வச்சுக்கிட்டு அமைதியாக இருந்தோம். சாயந்தரம் ஆச்சு, சுவாமி பாட்டெல்லாம் பாடி கோவில் போயிட்டு வந்தோம். ஒரு இன்னொரு கோவில் ஒன்று தஞ்சாவூரில் சொன்னாங்க. அது பார்த்திங்கன்னா செம ரஷ், உள்ளே போக முடியல. நாங்கள் இன்னொரு கோவில் பார்த்துட்டு வந்துட்டு வீட்டுக்கு சாப்பிட்டுட்டு நைவேத்தியம் அன்றைக்கி இது பண்ணியிருந்தாங்க. அரிசி உப்புமா சொல்லியிருந்தேன் இல்லையா, பச்சை அரிசி பலகாரம் தான் சாப்பிடணும். அப்போ அந்த மாதிரி சாப்பிடும்போது டின்னர் சாப்பிட்டுட்டு நல்லா படுத்துட்டோம். மனசார திருப்தியாக இருந்தது. பார்த்தா ஒரே அரிப்பு, அழுகுறேன், ராத்திரி கதறேன். ஏன்னா எனக்கு உடம்பெல்லாம் தடிச்சு போச்சு ரெட்டாக. இது என்னடா சோதனை முருகா, நீ உன்னை கும்பிட்டனே, எனக்கு என்ன தப்பு பண்ணிட்டேனான்னு எனக்கு அழுவ தாங்கலை. எனக்கு அப்போ கூட எனக்கு அரிப்பு தாண்டி அழுகுறேன், கதறி. அதை தாண்டி எனக்கு ஏதோ ஒரு பெரிய குத்தம் பண்ணிட்டோமோ, இல்லை எதனா தப்பாக பண்ணிட்டோமோ அப்படின்னு தானே தோணும். பட் அப்படி கிடையாது. எனக்கு அதுக்கப்புறம் காட் ரியலைஸ் பண்ண வச்சிருக்காரு. நான் ஸ்கின் டாக்டர் மறுநாள் போனால் ஒன்றுமே இல்லை. அவங்க ஜஸ்ட் அவில் மாதிரி அந்த இது டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க. அது மனசை கஷ்டப்படுத்தினாலும் இந்த விரதம் முடிச்சிட்டோம் நல்லபடியாக அப்படின்னு எனக்கு ஒரு திருப்தியோட ஊருக்கு கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் ஜெகமாயை பாடிட்டு நம்ம வீட்டில் போய் கந்தசஷ்டி கவசம் ஓடும். நாள் கடுமையான வயிற்று வலி. நான் அப்போ கன்சீவாக இருக்கேன் நான் நினச்சிட்டு இருந்தேன், தள்ளி போனதால. ஆனால் நான் கன்சீவாக இல்லை. அப்போ என் பக்கத்துலேயே ஒரு வீட்டு பக்கத்துலேயே இருந்த ஒரு ஹாஸ்பிட்டல் எங்கள் கண்ணுக்கு அத்தனை வருஷம் தெரியவே இல்லை. அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு நாங்கள் பார்க்கும்போது அந்த டாக்டர் எங்களுக்கு ஹோப் கொடுத்தாங்க. இந்த டாக்டர் மூலமாக கடவுள் என் பிரச்சனையை கண்ணில் காமிச்சு கண்டிப்பாக சீக்கிரம்லாம் கன்சீவ் ஆக முடியாது. ஆனால் நம்ம ஒரு 1 இயர் எடுத்துக்கலாம். நாங்கள் கரெக்டாக 2 மாதம் கழிச்சு நான் கன்சீவ் ஆயிருந்தேன். அதுவுமே எனக்கு ரொம்ப கஷ்டங்கள், மன உளைச்சல் நிறைய அந்த டைமில் நான் கோத்ரூ பண்ணிட்டு இருந்தேன். டாக்டரே ஷாக் ஆனாங்க. 2 to 2.5 months கிளிக் ஆனது. அதே மாதிரி சந்தோஷமும் பட்டாங்க. பல சோதனையை தந்து தான் கடவுள் நமக்கு ஒரு இது கொடுப்பாருன்ற மாதிரி எனக்கு பரிசாக கடவுள் தந்த கிஃப்டாக நான் என்னோடய பொண்ணை பார்க்குறேன். அழகான பொன் குழந்தை 2022 பிறந்துச்சு. எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். எனக்கு இன்ன வரைக்குமே எனக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும், ரொம்ப காயப்பட்டிருந்தாலும் என் பொண்ணு எனக்கு ஒரு ஆறுதலாக மருந்தாக இருந்திருக்கா. கடவுளுக்கு என்றைக்குமே அதுக்கு நான் நன்றி சொல்லணும். கோடான கோடி நன்றி. வேணும்னு நினச்சப்ப வராத குழந்தை, நாங்கள் இப்பொழுதைக்கு வேண்டாம், இறைவன் எப்போ கொடுக்கணுமோ கொடுக்கட்டும்னு நினச்சப்ப வந்த குழந்தை தான் இது. இதோட என் அனுபவத்தோட முடியுது. உங்கள் வேண்டுதல் எல்லாமே முருகர் நிறைவேற்ற நான் மனசார பிரார்த்திக்கிறேன். முருகனோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கண்டிப்பாக எல்லாரும் வாழ்க்கையிலையும் சந்தோஷமாக இருக்க என்னோட வாழ்த்துக்கள்.